கடும் வறட்சி, நீர்த்தேக்கங்கள் வற்றும் நிலை, வடக்கு கிழக்கு உட்பட பல பிரதேசங்களில் விவசாயம் கடும் பாதிப்பு. 21,873 குடும்பங்களைச் சேர்ந்த 68,041 பேர் பாதிப்பு. பல மாவட்டங்களில் இன்று 39 முதல் 45 பாகை செல்சியஸ் வெப்பநிலை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனோடு தொடர்புடையதாக இன்னும் பல செய்திகள் சிங்கள மற்றும் ஆங்கில பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து வெளியாகியிருக்கிறது. ஸ்ரீலங்கா கெட்டிங் ஹாட்டர் அண்ட் ஹாட்டர் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். இலங்கை மிகவும் கடுமையான வெப்பநிலைக்கு மூங்கொடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அடைந்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். கிட்டத்தட்ட 40 பாகை செல்சியஸ் வரையாக வெப்பநிலை அதிகரிப்பு இப்போது இன்றைய தினம் முதல் எதிர்கொள்ள நேரிட்டு வரும் என்பதாகவும் வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கின்ற விடயங்கள் பிரதானமான செய்தியாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவை தொடர்பில் விரிவாக நாம் பார்க்கலாம். நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் நிலவும் கடுமையான வறண்ட காலநிலை காரணமாக பிரதான மற்றும் சிறிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதோடு வடக்கு கிழக்கு உட்பட பல பகுதிகளில் விவசாய நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் நீர்ப்பாசன திணைக்களம் ஆகியன தெரிவித்திருக்கின்றன. இதனால் மக்கள் மற்றும் விலங்கினங்கள் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளதோடு பெருமளவிலான பயிர் செய்கைகள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த திணைக்களங்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது குறித்து மக்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அந்த வகையில் வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, பொலன்னறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேசங்களில் இன்று நண்பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய மட்டத்தில், அதாவது குறிப்பாக 39 முதல் 45 செல்சியஸ் பாகைக்கு இடைப்பட்ட அளவில் நிலவும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கிறது. வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, பொலன்னறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை, மொனராகலை இந்த பகுதிகளில் இன்றைய நேரம் 39 முதல் 45 செல்சியஸ் பாகை செல்சியஸ் வரையான வெப்பநிலை அதிகரிப்பு நிலவும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது தொடர்பில் தெரிவிக்கப்படுவதாவது, நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான 74 நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர் கொள்ளளவு தற்போது 37% குறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் சிறிய குளங்கள் இதனால் கடும் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளன. இதன் காரணமாக தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நாட்டின் குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் பல பிரதான கட்டமைப்புகளின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்றன. அதற்கமைய பெரிய குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் மகாவலி மற்றும் நீர்ப்பாசன திணைக்களத்தினாலும் சிறிய குளங்கள் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தினாலும் நிர்வகிக்கப்படுகின்றன. தற்போது நிலவும் கடுமையான வறட்சியான காலநிலை தாக்கம் சிறிய குளங்களையே பெரிதும் பாதித்திருக்கிறது. மாவட்டங்கள் வாரியாக அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் கடுமையான பாதிப்புகளை அந்த மாவட்டங்கள் எதிர்கொண்டு வருவதாகவும் அந்த செய்தி பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த நிலைமையானது எல்னினோவினுடைய மற்றும் ஒரு கட்ட தாக்கம் என்பதாகத்தான் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த வெப்பநிலை ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான வறட்சி நிலவுகிறது. பல பகுதிகளில் இந்த நீர் இல்லாமல் பல பிரச்சனைகள், காட்டுத்தீ ஏற்படுகின்ற சம்பவங்கள் என ஐரோப்பிய நாடுகள் பலத்த பாதிப்புகளை இந்த எல்னினோ காரணமாக அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். மறுபுறம் அமெரிக்காவினுடைய பல்வேறு இந்தியானா உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான மழை வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல இந்தியாவினுடைய பல பகுதிகளிலும் கடுமையான மழையுடன் கூடிய வானிலை காரணமாக உயிரிழப்புகள் பலவும் பதிவாகியிருக்கின்றன. அதேபோல் இலங்கையிலும் இப்போது நாங்கள் கூறிய அம்பாறை, மட்டக்களப்பு, மொனராகலை, திருகோணமலை, வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் கடுமையான வறட்சி நிலவுகின்ற அதே வேளையில் மறுபுறம் நுவரெலியா, கண்டி உள்ளிட்ட இந்த பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இப்போது ஓரளவு குறைந்திருந்தாலும் தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. எனவே எல்னினோவினுடைய தாக்கம் இந்த இரண்டு விடயங்களை கொண்டு வரும் என்பதாக ஏற்கனவே இது ஊகிக்கப்பட்ட ஒரு விவகாரம். இந்த முறை வருகின்ற எல்னினோவினுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் என்றும் உலகளவில் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில்தான் இப்போது இதனுடைய தாக்கம் வளமையாக இந்த வறட்சி இந்த காலப்பகுதியில் வடமேல் மாகாணங்களிலும் அதே போல அதன் அண்மித்த
ஏனைய பகுதிகளிலும் குறிப்பாக பகுதியிலும் வடகிழக்கு பகுதியிலும் இந்த வறட்சி நிலவும். ஆனால் இது இந்த முறை சற்று கடுமையான தாக்கமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்ட விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதன் அடிப்படையாக வைத்து கிட்டத்தட்ட 21,873 குடும்பங்களைச் சேர்ந்த 68,041 பேர் இப்போது வறட்சியினால் மாத்திரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் நாங்கள் கூறிய அந்த மாவட்டங்களில் 39 முதல் 45 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். எனவே அதிக நீரை அருந்துவது மிக முக்கியமான விவகாரம். குறிப்பாக வெளித்தளங்களில் அல்லது திறந்த இடங்களில் பணிபுரிகின்றவர்கள் கடுமையான வெயில் நேரங்களில் உடல் களைப்பை ஏற்படுத்துகின்ற வகையிலான கடுமையாக உடல் உழைப்பை செய்கின்ற வகையிலான வேலைகளை செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அதே போல வயது வந்தோர், முதியவர்கள், அதேபோல நோயாளர்கள் குறித்து மிகுந்த கவனமாக செயற்பட வேண்டும். பிள்ளைகளை வாகனங்களில் வைத்துவிட்டு செல்வது போன்ற விடயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதாகவும் கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது.